நியூஸ் 16 செய்திகள் உடனுக்குடன். தற்போது மதிப்பிற்குரிய கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். நமது கடலூர் மாவட்டத்தில் கிராமப்புற இளைஞர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்திடவும் ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்க வீரர்களை தங்களை தயார் செய்திடும் வகையிலும் பயிற்சி பெற்றிடும் பொருட்டும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 100 பொன் விழாவினை முன்னிட்டு கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளுக்கும் தனது திருக்கரங்களால் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கிடவும் பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கிடவும் வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை கடலூர் மாவட்டம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களையும் மதிப்பிற்குரிய கடலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் வணக்கத்திற்குரிய மாநகராட்சி மேயர் துணை மேயர் அவர்களையும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் பல்வேறு துறைகளை சார்ந்த அரசு அதிகாரிகள் அரசு நலத்திட்ட உதவிகளை பெற வருகை தந்துள்ள பயனாளிகள் மற்றும் விழாவில் கலந்துள்ள பத்திரிகை ஊடக நண்பர்கள் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி. தற்போது விருந்தினர்களை சிறப்பிக்கும் தருணம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மதிப்பிற்குரிய கடலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு திருவள்ளுவர் சிலை கடலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. குறள் ஓவியம் புத்தகமும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நினைவு பரிசும் புத்தகமும் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நினைவு பரிசும் புத்தகமும் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தற்போது மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் கால்பந்து விளையாட்டு வீராங்கனை சந்தியா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். 27வது தேசிய கால்பந்து போட்டியில் தமிழ்நாட்டின் அணி தங்கப்பதக்கம் வெல்ல முக்கிய காரணம் கடலூரின் தங்க மகள் இவர். தற்போது கால்பந்து விளையாட்டு வீராங்கனை கார்த்திகா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தங்கம் வென்ற தமிழ்நாட்டு அணியில் மிட்பீல்டராக இருந்து எதிர் அணியை திணற வைத்தவர். கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் கடலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் கடலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.